Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைலர் டிசைன் சப்ஜெக்டில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒவ்வொரு பாட்டம் அப் பார்சராக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் வந்து எல்ஆர் பார்சரில் கெனானிக்கல் எல்ஆர் சிஎல்ஆர் பார்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கம்பைலர் டிசைனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர், அதாவது டாப் டவுன் பார்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட்டம் அப் பார்சரில் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் போட்டிருக்கோம், எஸ்எல்ஆர் பார்சர் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோடது இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இங்க. அங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்எல்ஆர் தெரிஞ்சாதான் நம்ம சிஎல்ஆர் போட முடியும். இந்த சிஎல்ஆருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கெனானிக்கல் எல்ஆர் பார்சர் அப்படின்னு சொல்லுவோம். கெனானிக்கல் அப்படின்னா ஒரு புது கேரக்டர் நம்ம ஆட் பண்றதுக்கு பேரு கெனானிக்கல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒரு எஸ்எல்ஆர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். எஸ்எல்ஆர்ல நம்ம என்ன பண்ணோம், எல்ஆர் 0 ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம். பட் சிஎல்ஆர் பார்சிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்ஆர் 1 ஐட்டம்ஸ் எடுத்துக்க போறோம். இந்த எல்ஆர் 1 ஐட்டம்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரெண்டு காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அதாவது இப்போ ஒரு டாட் வந்து கெனானிக்கல் ஃபார்மேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆல்பா டாட் பீட்டானா நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துக்குவோம். அது இல்லாம கம்மா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ண போறோம். இந்த வேல்யூக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லுக் அஹெட் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த லுக் அஹெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எல்ஆர் 1 ஐட்டம் அப்படின்னு சொல்றோம். சோ எல்ஆர் 1 ஐட்டம்னு கேட்டாலே நம்ம கெனானிக்கல் எல்ஆர் பார்சர் போடுவோம். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கும் என்னுடைய கிராமர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எஸ் இன்டென்ஸ் டு ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட 3 கேரக்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டாட் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எஸ் வந்து நம்ம வந்து நார்மலா ஆகுமெண்டட் கிராமர் எடுத்துக்கோமா. இப்போ அந்த எஸ்க்கு ஒரு இது இருக்கா. ஸோ நான் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மொத்தம் 3 கேரக்டர் இருக்கு. இந்த மாதிரி நார்மலா இருக்கு அப்படின்னா நான் விட்டுருவேன். ஸோ ஸ்டாட் சிம்பிளா இருக்கு அப்படின்னா என்னுடைய என்ன இதுவாகும், கெனானிக்கல் அதாவது லுக் ஹெட் கேரக்டர் அப்படின்னா டாலர் சிம்பிள் தான் கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? அதுவே இப்போ இந்த ஏக்கு நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதோடய இந்த ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா அதோட நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸ் இதோடைய அந்த டாலர் சிம்பிள் அதோட லுக் ஹெட் என்ன இருக்கோ அந்த லுக் ஹெட்டோட ஹெட்டரோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூவை தான் கண்டுபிடிச்சு போடுவோம். ஓகே, அங்க ஃபாலோ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லுக் ஹெட் வேல்யூ வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோமா, கன்ஸ்ட்ரக்ட் சிஎல்ஆர் ஆர் எல்ஆர் 1 ஐட்டம் ஃபார் த ஃபாலோயிங் கிராமர். கீழே கொடுத்துருக்க கிராமருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா ஸ்டெப் 1 தெரியும். இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ஸ்டெப் 1 நமக்கு என்ன போடணும் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆகுமெண்டட் கிராமர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதானே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்எல்ஆர் பார்சர்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தானே. ஸோ ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஆகுமெண்டட் கிராமர் போட போறோம். ஆகுமெண்டட் கிராமர் அப்படின்றப்ப என்ன போடுவோம் நமக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட் சிம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்லாஷ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட் சிம்பிள் எனக்கு எஸ். அப்ப நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா எஸ் டேஷ் எஸ்ன்னு ஆட் பண்ணிக்குவேன். தென் நார்மலா எஸ்ன்றது வந்து கேபிட்டல் சி அடுத்து கேபிட்டல் சிக்கு ஒரு ஸ்மால் சி கேபிட்டல் சி அடுத்து கேபிட்டல் சிக்கு ஒரு ஸ்மால் டி. இவ்வளவுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ஆகுமெண்டட் கிராமர் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன நம்ம போடணும், க்ளோஷர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன நம்ம எப்பவும் போல போடுறது, க்ளோஷர் கண்டுபிடிக்கிறது. சோ ஸ்டெப் 2 வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த க்ளோசர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ளோசர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ ஐடென்டிஃபை த க்ளோசர் போட்டுக்கிறோம். இப்ப க்ளோசர் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் அதாவது எஸ் டேஷ் எடுத்துக்கிறோம். எப்பவும் போல டாட் வச்சுக்குவோம் ஒவ்வொரு கேரக்டர்லயும். சோ டாட் வச்சு எஸ் போட்டுட்டேன். நான் ஸ்டாட் சிம்பிளுக்கு எப்படி லுக் ஹெட் கேரக்டர் போடணும் அப்படின்னு சொன்னேன், நம்ம டாலர் சிம்பிள் போடணும். இதுதான் லுக் ஹெட் கேரக்டர். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு, எஸ் இருக்கு. சோ நான் எஸ் எடுத்துக்கிறேன். எஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். சோ எஸ்க்கு என்ன வரும், டாட் கேபிட்டல் சி. இப்போ எனக்கு இங்க என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். இதுக்கு ப்ரீவியஸா இருக்க லுக் ஹெட்டோட ஃபர்ஸ்ட் தான் நம்ம இங்க எடுத்துக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டாலர் சிம்பிளோட தான் எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் டாலர் சிம்பிள் எனக்கு என்னது, டாலர் தான். அப்ப என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும், எஸ் இன்டென்ஸ் டு கேபிட்டல் சி கம்மா டாலர் சிம்பிள் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த டாட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, சி இருக்கு. அப்ப சியோடைய கிராமர் தானே எடுத்துக்கணும். சியோட கிராமர் எனக்கு என்ன இருக்கு, ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 2 இருக்கு. சோ ஸ்மால் சி கேபிட்டல் சி டாட் ஸ்மால் சி கேபிட்டல் சி நெக்ஸ்ட் டாட் டி இருக்கு. இப்ப இதுக்கான லுக் ஹெட் எப்படி போடணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுக்கான லுக் ஹெட் போடணும்னா இங்க நம்ம சிக்காக தான் இது 2 எடுத்திருக்கோம். அப்ப லுக் ஹெட் கண்டுபிடிக்கிறப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த சிக்கும் இந்த டாலர் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா அதோடதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன வேணுமோ நம்ம எடுத்து பார்க்க போறோம். சியோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப்
சி கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டாலர் சிம்பிள் கிடைச்சிரும். அதாவது சாரி, நமக்கு லுக் ஹெட் கிடைச்சிரும். சோ டாலர் எப்பவும் இருக்கனால நம்ம அதை விட்டுருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சி பார்த்தோம்னா சியோட ஃபர்ஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கு, சி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டி இருக்கு. அப்ப நமக்கு என்ன இருக்கு, ரெண்டு வேல்யூ இருக்கு, சி இருக்கு இல்ல டி இருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் சி தான் போடணும், சி இருக்கு இல்ல டி இருக்கு, ஸ்மால் சி. இவ்வளவுதான் நமக்கு க்ளோசர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, திரும்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல எஸ் டேஷ் டாட் எஸ் போட்டுக்கிறேன். ஸ்டாட் சிம்பிளுக்கு எனக்கு லுக் ஹெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் போடணும். சோ டாலர் சிம்பிள் போட்டேன். நெக்ஸ்ட் எஸ்க்கு எடுத்துக்கிறேன் டாட் கேபிட்டல் சி கேபிட்டல் சி. கேபிட்டல் லெட்டர் வரப்ப ப்ரீவியஸோட லுக் ஹெட்டரோட ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் என்ன பண்ணணும், டாலர் சிம்பிள் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டாலர் சிம்பிள் எனக்கு டாலர் தான், நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்குறேன் சியோடைய கிராமர் எடுத்துக்கணுமா. சோ கிரியோட கிராமர் 2 இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ரிமைண்டர் பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு, இன்னொரு சி இருக்கு. அப்ப அதோடைய ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்கணும். சோ சியோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சியும் டியும் இருக்கு. சோ சிஆர்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஐடென்டிஃபை த க்ளோஷர், செகண்ட் க்ளோஷரும் நான் போட்டு முடிச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கோ டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் என்னது, எனக்கு I0. ஓகேவா, I0 தானே, அதை நான் மார்க் பண்ணிக்கணும்ல. ஐட்டம் 1 ஒவ்வொரு ஐட்டமா நான் கண்டுபிடிக்கணும்ல. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் தான் போட போறோம். தேர்ட் ஸ்டெப் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா கம்ப்யூட் கோ டு ஆபரேஷன். ஆல்ரெடி க்ளோசர் ஆர்குமெண்டட் கிராமர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, க்ளோசர் போட்டு I0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா கம்ப்யூட் கோ டு ஆபரேஷன் போட போறோம். சோ SLR பார்சல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லுக் ஹெட் ஆட் பண்ணி போட போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம கோ டு ஆபரேஷன் போடலாமா. முதல்ல கோ டு ஆஃப் என்ன எழுதுவோம் அப்படின்னா I0 கேபிட்டல் எஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட் சிம்பிள் எடுத்துக்கிறோம். சோ கேபிட்டல் எஸ்க்கு நான் கோ டு ஆபரேஷன் போடுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கோ டு ஆஃப் எஸ்க்கு எஸ் டேஷ் ஆஃப், இங்க தானே எஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், எஸ் அப்ப டாட் வந்து பின்னாடி போயிரும், கம்மா எஸ் ஓட டாலரும் அப்படியே இருக்கும் எனக்கு. ஓகேவா, இப்ப எனக்கு புதுசா ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. அப்ப நான் இதை என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐட்டம் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த கோ டு ஆபரேஷன் போட போறேன். கோ டு ஆபரேஷன் நெக்ஸ்ட் என்ன வரும், எனக்கு I0 கம்மா கேபிட்டல் சி. கேபிட்டல் சி அப்படின்றப்ப எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க செகண்ட் இதுல இருக்கு. சோ நான் எஸ் இன்டென்ஸ் டு கேபிட்டல் சி டாட் கேபிட்டல் சி, எனக்கு என்ன இருக்கும், டாலர் சிம்பிள் இருக்கும். ஓகேவா, இப்ப எனக்கு என்ன இருக்கு, டாட்டுக்கு அடுத்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா அதோடைய கிராமரை எடுத்துக்கணும். சோ அதோட கிராமர் எனக்கு என்னன்னு இங்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் சி டாட், ஓகேவா, இங்க என்ன இருக்கும், டாட் சி கேபிட்டல் சி. அதோடைய லுக் ஹெட்டர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதோடைய கண்டினியூவேஷன்ல தான் இங்க எடுக்கிறோம். ஓகேவா, டாட் இருக்கு, டாட்டுக்கு அடுத்து ஒரு கேபிட்டல் சி இருக்கு, அதோடைய கிராமர் எடுத்துக்கணும். சோ கிராமரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா லுக் ஹெட்டர், இதோடைய லுக் ஹெட்டர் என்னவோ எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க கிராமர் ஃபர்ஸ்ட் இந்த எஸ் ஓடைய லுக் ஹெட்டர் இங்க ஃபர்ஸ்ட் எதுல இருந்து எடுக்கிறோமோ அந்த லுக் ஹெட்டரை தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். சோ டாலர். ஓகேவா, இதுக்குரிய இந்த சி கமா டி வந்து எடுக்கக்கூடாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு புதுசா ஒரு ஐட்டம் கிரியேட் ஆயிருக்கு. சோ I2 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் கோ டு ஆபரேஷன். என்ன கோ டு ஆபரேஷன் போடணும், I0 ஸ்மால் சி. ஸ்மால் சிக்கு நான் கோ டு ஆபரேஷன் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், சி இன்டென்ஸ் டு சி டாட் கேபிட்டல் சி. ஓகேவா, இதோடைய லுக் ஹெட் என்ன, சி பை டி. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதுக்கு டாட்டுக்கு அடுத்து ஒரு கேபிட்டல் சி இருக்கு. அப்ப அதோடைய கிராமர் போடுவேன்ல. சோ டாட் ஸ்மால் சி கேபிட்டல் சி, அடுத்து சி இன்டென்ஸ் டு டாட் டி. இப்ப என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் எதோட எடுத்திருக்கணும் அங்க லுக் ஹெட் தான் போடணும். சோ சி பை டி. இது எனக்கு புதுசா ஒரு ஐட்டம் செட் கிரியேட் ஆயிருக்கு. சோ I3 நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, எனக்கு நெக்ஸ்ட் கோ டு ஆபரேஷன். கோ டு ஆபரேஷன்ல எனக்கு என்ன கிடைக்கும், I0 டிக்கு போடணும். சோ நான் டி வேல்யூ பாக்குறப்ப நமக்கு என்ன இருக்கு, சோ லாஸ்ட் ஆபரேஷன் தானே. சோ சி இன்டென்ஸ் டு டி டாட் கமா சி ஆஃப் டி லுக் ஹெட். ஓகேவா, புதுசா ஒரு ஐட்டம் செட் கிரியேட் ஆயிருக்கு. நான் I4 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்டம் செட் வந்து கோ டு ஆபரேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம I0 முடிஞ்சிருச்சு. இப்ப I1 எடுத்துக்கலாமா. I1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். I1 உடைய சிம்பிள் என்ன அப்படின்னா எஸ் டேஷ். S dash intends to S dot dollar. ஓகேவா, இவ்வளவுதான். ஆல்ரெடி S டாட்னு சொல்லி டாட் ஃபைனலா வந்துருச்சுனாலே நமக்கு I1 செட்ல கிடைக்க போற, அதாவது கோ டு ஆபரேஷன் போட போறோம். கோ டு ஆபரேஷன்ல I1 செட்ல கிடைக்க போற கேபிட்டல் எஸ் கேபிட்டல் சி ஸ்மால் டி எல்லாமே எப்படி இருக்கும், எம்டியா தான் இருக்கும். ஓகேவா, இது அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல போயறனால எல்லாமே நமக்கு எம்டியா வந்துடும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
go to operation of I2 க்கு கண்டுபிடிக்க போறோமா. I2 க்கு go to operation கண்டுபிடிச்சா எப்படி வரும், நம்மளுடைய I2 sets இங்க இருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா go to of I2, கேபிட்டல் S க்கு போட போறோம். இங்க கேபிட்டல் S எதுவும் இருக்கா, இல்ல அப்படின்னா எனக்கு எம்டி செட். அடுத்து go to operation of I2, நெக்ஸ்ட் நமக்கு என்ன செட் வரப்போகுது, C, கேபிட்டல் C பார்ப்போம்ல. கேபிட்டல் C பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எங்க இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ S intends to capital C டாட் டாலர் சிம்பிள். இப்ப கேபிட்டல் C கேபிட்டல் டாட் வந்து லாஸ்ட்ல போயிட்டனால எனக்கு ஒரு புது டேட்டா ஐட்டம் செட் தான் கிரியேட் ஆயிருக்கு. சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைனலா எனக்கு I4ல முடிஞ்சிச்சு. சோ நான் இத I5ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், go to operation of I2, small c. small c எனக்கு இங்க இருக்கு இந்த I2 செட்ல இங்க இருக்கு. சோ நான் கேபிட்டல் C intends to small c டாட் கேபிட்டல் C, டாலர் சிம்பிள் போட்டாச்சு. இப்ப பாருங்க, எனக்கு இங்க என்ன பண்ண போறேன், இங்க டாட்டுக்கு அடுத்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கு. அப்போ அதோடைய ஃபங்க்ஷன், அதாவது இது ப்ரோக்ராம் எடுத்து நான் இங்க இருந்து எழுதிடணும்ல. சோ நான் என்ன கிராமர் எடுத்து எழுதிடுறேன். சோ டாட் ஸ்மால் c கேபிட்டல் C, C intends to டாட் D. நான் என்ன சொல்லியிருக்கேன், லுக் ஹெட்டர் வந்து இதுக்கு என்ன வேணா இருக்கலாம், பட் எங்க இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம், இதோடது. சோ இதோடைய லுக் ஹெட்டர் என்னவோ அதை தான் நான் எடுத்து போடணும். இப்ப பாருங்களேன், இதே மாதிரி செட் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ C டாட் கேபிட்டல் C டாட் C, நமக்கு இங்க பாருங்க C டாட் கேபிட்டல் C, இங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. C ஆஃப் D தான் நமக்கு லுக் ஹெட்டர் இருக்கு, பட் இங்க நமக்கு என்ன இருக்கு, புது லுக் ஹெட்டரா டாலர் வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இதை நான் தனி ஐட்டம் செட்டா I6 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து நான் திரும்ப go to ஆபரேஷன் போட போறேன். go to of I2, D க்கு போடுறேன். D க்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், C intends to D டாட் டாலர் சிம்பிள். இது எனக்கு ஆல்ரெடி எங்க இருக்கு, I4 டேட்டா செட்ல இருக்கு. சோ ஐட்டம் செட்ல I4 அப்படியே எடுத்துக்க போறேன். இப்ப I2 க்கு முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், I3 க்கு வந்து go to ஆபரேஷன் போட போறோம். I3 க்கு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் go to of I2, S, கேபிட்டல் S நம்ம கிட்ட இருக்கா, இல்ல அப்படின்னா நான் எனக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன், எம்டி போட்டுருவேன். அடுத்து go to of I2, கேபிட்டல் C. கேபிட்டல் C எனக்கு இங்க இருக்கு. அப்போ C intends to C கேபிட்டல் C டாட் C ஆஃப் D. இப்ப பாருங்களேன், ஸ்மால் c கேபிட்டல் C டாட் C, D எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது இருக்கா கேரக்டர் அப்படின்னு பாக்குறப்ப இல்ல ஐட்டம் செட். அப்ப இதுக்கு ஒரு புது ஐட்டம் செட் ரெடி ஆயிருக்கு. சோ நான் என்ன லாஸ்டா முடிச்சிருக்கேன், I6 முடிச்சிருக்கேன். அப்ப இங்க எனக்கு I7 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் go to ஃபங்க்ஷன் போடணும். சோ go to of, நெக்ஸ்ட் இங்க C போட்டேன். அப்போ I2, இங்க பாருங்களேன், சாரி நான் இங்க I3 போட மறந்துட்டேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. I3, ஸ்மால் c. I3ல ஸ்மால் c பார்த்தோம்னா எனக்கு வந்து இங்க இருக்கு. ஓகேவா. அப்போ C intends to ஸ்மால் c க்கு இருக்குன்னா C டாட் கேபிட்டல் C, C ஆஃப் D. இப்போ டாட்டுக்கு இங்கிட்ட என்ன இருக்கு, ரைட் சைடு வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு. அப்ப அதோடைய கிராமரை நான் இங்க இருந்து எடுத்து எழுதணும். சோ C intends to டாட் C, அடுத்து என்ன இருக்கு, டாட் D இருக்கு. இப்ப எனக்கு என்ன லுக் ஹெட், இங்க இருக்க லுக் ஹெட்டர் தான் எழுதணும். சோ C by D. இப்ப இங்க பாருங்களேன், இதே மாதிரி எனக்கு எங்க கிராமர் இருக்கு அப்படின்னா I3 செட் இருக்கு. அப்போ இது எனக்கு I3 செட், நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி என்ன பண்ணணும், go to of I3, ஸ்மால் d. ஓகேவா. ஸ்மால் d க்கு நான் போடுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், C intends to D டாட் ஆஃப் C, C or D. இது எனக்கு I4 டேட்டா ஐட்டம் செட். சோ நான் I4 ஐட்டம் செட்டை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் எங்க போகணும், I3 க்கு முடிச்சிட்டேன் go to ஆபரேஷன். நெக்ஸ்ட் I4 டேட்டா ஐட்டம்க்கு போகணும். I4ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், D க்கு வந்து எண்ட்ல வந்து எனக்கு டாட் வந்துருச்சு. அப்ப எல்லாமே எம்டியா தான் இருக்கும், நீங்க அதை போட்டுக்கலாம். அடுத்து I5 க்கு செக் பண்ணலாம். I5மே எனக்கு என்ன இருக்கு, டாட் வந்து என்ன ஆயிடுச்சு, எண்ட்ல வந்துருச்சு. அப்ப எல்லா ஐட்டம் செட்டுமே எம்டியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் I6க்கு. I6 எனக்கு வந்து கிராமர் நிறைய இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், I6க்கு go to ஆபரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ go to ஆபரேஷன் ஆஃப் I6, ஃபர்ஸ்ட் Sக்கு எடுத்துக்கிறேன். Sக்கு பாக்குறப்ப எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, இல்ல. சோ எம்டி. அடுத்து go to ஆபரேஷன் ஆஃப் I6, கேபிட்டல் C க்கு எடுத்துக்கலாமா. சோ கேபிட்டல் C க்கு பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கு, இங்க இருக்கு. சோ கேபிட்டல் C இன்டூ C, கேபிட்டல் C டாட் பின்னாடி போயிடும், டாலர்.
ஓகே, இப்போ பாருங்களேன், C intends to C கேபிட்டல் C டாட் நம்ம கிட்ட டாலர் சிம்பிள் இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா ஐட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இங்க வந்து ஒரு ஸ்மால் c இருக்கு, பட் இங்க வந்து S intends to தான் எனக்கு இருக்கு. நான் I4 டேட்டா செட்டுமே இல்ல, I6ம் இல்ல. இங்க பாருங்களேன், I7ல வந்து இந்த கிராமர் இருக்கு, பட் என்ன இருக்குன்னா நம்மள லுக் ஹெட்டர் வந்து மாறி இருக்கு. ஆனா இங்க லுக் ஹெட்டர் வந்து எனக்கு டாலர் சிம்பிள் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி எனக்கு எங்கேயுமே வராதனால இது ஒரு புது ஐட்டம் செட்டா நான் எடுத்துக்கணும். நான் எதோட என் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன், I7ஓட தான் என் பண்ணிருக்கேன். அப்ப இது எனக்கு I8 அப்படின்னு சொல்லிட்டு புது ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், I6ல ஸ்மால் c போடும். ஓகேவா, சோ கோ டு ஆபரேஷன் ஆஃப் I6. நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன், I6ல நான் என்ன பண்ணணும், ஸ்மால் c க்கு போகணும். சோ ஸ்மால் c I6ல எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. சோ C intends to C டாட் கேபிட்டல் C கம்மா டாலர் சிம்பிள். இப்ப பாருங்களேன், இங்க வந்து டாட்டுக்கு அடுத்து கேபிட்டல் லெட்டர் இருக்கனால அதோடைய கிராமர் எடுத்துக்கோமா. சோ அதோட கிராமர் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சோ C intends to டாட் ஸ்மால் c கேபிட்டல் C intends to டாட் D. என்ன எனக்கு லுக் ஹெட் எடுத்துக்கணும், இதோட லுக் ஹெட்டர் என்னவோ அதை தான் எடுத்துக்கணும். சோ டாலர் சிம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிராமர் செக் பண்றேன். இங்க பாருங்க, நம்ம கிட்ட I6 என்னவோ அதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இத I6 அப்படின்ற டேட்டா செட்டை எடுத்துட்டு ஐட்டம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கோ டு ஆபரேஷன் ஆஃப் I6, D க்கு பாக்குறேன். ஓகேங்களா, I6, D க்கு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், D வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா I6ல C intends to நமக்கு D டாட் இதுதான் வரும். சோ I4 டேட்டா ஐட்டம் வந்துடும். அப்படியே நமக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட் தானே? சாரி ஃபார் த இன்டரப்ஷன் பா. இங்க நான் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன் பாருங்களேன். இங்க பாருங்களேன், இங்க வந்து ஆல்ரெடி D டாட் நம்மளுடைய லுக் ஹெட்டர் வந்து C ஆஃப் D இருக்கு. பட் நான் இங்க I4 எடுத்துக்கிறேன். எனக்கு இங்க C ஆஃப் D இருக்கு, இங்க டாலர் இருக்கு. அப்ப எனக்கு இது ஒரு புது ஐட்டம் தான். சோ நான் இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா I5 I6 அப்படின்னா இது எனக்கு I7 ஐட்டமா இருக்கும். ஓகேங்களா, சோ கைண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்த மட்டும் மாத்திக்கோங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம அப்ப இந்த டேட்டா செட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா I7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எனக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா I8. அடுத்து எனக்கு புதுசா கிடைக்கிறது இங்க பார்த்தோம் அப்படின்னா I9 கிடைக்கும். ஓகேவா, சோ இங்க எங்க இதுவாகும், இந்த டாலர் சிம்பிள் வந்துச்சு பாத்தீங்களா, இங்க எனக்கு C ஆஃப் D வந்திருக்கு. C ஆஃப் D எனக்கு ஃபைனலா வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா I4 எடுத்துக்குவோம். ஆனா இங்க பாருங்களேன், கடைசியா I6, D கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு டாலர் சிம்பிள் கிடைச்சிருக்கு. அப்போ டாலர் சிம்பிள் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க கண்டுபிடிச்ச ஹெட்டரை தான் போடணும். சோ நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா I7 ஐட்டம். சோ I7 தான் போடணும். சோ என்ன லைட்டா வந்து நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா லுக் ஹெட்டர் போட்டுக்கிட்டே வரீங்களா, உங்களுடைய லுக் ஹெட்டரை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ஐட்டம் செட்ஸ் மாறும். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஐட்டம் செட் ஸ்டெப் 3 கம்ப்யூட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டெப் 4 நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பார்சிங் டேபிள் போட போறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் த பார்சிங் டேபிள் ஃபார் CLR ஆர் LL1 ஐட்டம்ஸ்க்கு நம்ம பார்சிங் டேபிள் போட போறோம். எப்படி நம்ம SLR டேபிள்ல போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பார்சிங் டேபிள் போட போறோம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கோ டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டேட் அப்படின்றது ஐட்டமோட நம்பர். டோட்டல் ஐட்டம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா I0 இருந்துச்சு, 0ல இருந்து ஆரம்பிச்சோம். சோ I1, I2, I3, I4 கிடைச்சிச்சு. I5, I6, I7, I8. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா I9 வரையும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, சோ I9 வரையும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0ல இருந்து 9 வரையும் இருக்கும். சோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையும் எனக்கு இருக்கு. தென் எனக்கு ஆக்ஷன்ல கோ டு ஆபரேஷன் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்சுவலா நம்ம கேபிட்டலா இருக்க நம்மளுடைய கிராமருக்கு, அதாவது நான் டெர்மினல்ஸ்க்கு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்ப என்கிட்ட இருக்க நான் டெர்மினல் 2 எஸ்ஸும் சியும். ஓகேவா, அதுவே ஆக்ஷன் அப்படின்றது எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா டெர்மினல்ஸ்க்கு. ஓகேவா, டெர்மினல்ஸ்னா எனக்கு ஸ்மால் கேரக்டர், சோ CD இருக்கு. தென் நான் எப்பவுமே ஸ்டாட் சிம்பிள் என்ன சொல்லிருக்கோம், டாலர் போடணும்னு சொல்லிருக்கோம். சோ டாலர் எடுத்துக்கிறோம். இங்க மொத்தம் நம்ம 2 ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் 1, ரெடியூஸ் 1. ஓகேங்களா, நான் முதல்ல சொல்லிருக்கோம் SLR பார்சல்ல ஷிஃப்ட் வந்து எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் டு ரெடியூஸ்
ரெடியூஸும் சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். கோ டு ஆபரேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து போடணும். ஓகேவா? அதுவே நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எஸ் அப்படின்னு நம்பர் வச்சுக்கிட்டு அதோடைய நம்பர் என்னெல்லாமோ அதை நம்ம பக்கத்துல போடணும். ஓகே, இவ்வளவுதான் சின்ன டெக்னிக். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து I0 எடுத்துக்கிறோம். சோ I0ல வந்து இங்க நம்ம ஒவ்வொன்னா வச்சு இங்க இருந்து தான் போட போறோம். ஓகேவா? இப்போ நான் I0ல எஸ் பெர்ஃபார்ம் பண்றேன். I0ல எஸ் கேபிட்டல் எஸ் பெர்ஃபார்ம் பண்றப்ப எனக்கு I1 கிடைச்சிச்சு. சோ நான் 1ன்னு போட்டுக்கிறேன் என் டேபிள்ல. அடுத்து கேபிட்டல் சி பெர்ஃபார்ம் பண்றப்ப எனக்கு ஐட்டம் 2 கிடைச்சிச்சு. சோ நான் 2ன்னு போட்டுக்கிறேன். ஸ்மால் சி பெர்ஃபார்ம் பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஐட்டம் 3 கிடைச்சு. அப்ப ஸ்மால் சி பெர்ஃபார்ம் பண்றப்ப ஐட்டம் 3 கிடைச்சிச்சு. ஆனா ஆக்ஷன்ல போடுறப்ப என்ன போடணும், ஷிஃப்ட் போட்டு தான் போடணும். சோ S3 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐட்டம் ஃபார் டி, ஸ்மால் டி பெர்ஃபார்ம் பண்றப்ப எனக்கு ஐட்டம் 4 கிடைச்சிச்சு. சோ ஸ்மால் டி பெர்ஃபார்ம் பண்றப்ப ஐட்டம் 4னா S4ன்னு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் I1 பார்த்தோம்னா எல்லாமே எனக்கு 0th ஸ்டேட் தான். 0 ஸ்டேட் அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும், டாலர் சிம்பிள் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. நம்ம டாலர் சிம்பிள் அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்லி இருக்கோம் ஆல்ரெடி, டாலர் சிம்பிள்ல அக்செப்ட் வந்து இதுவாச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா அக்செப்ட் ஸ்டேட் வந்து இங்க I1ல தான் வருது. ஏன் I1ல வருது அப்படின்னா நம்ம I1ல பாருங்களேன் இருக்க கிராமர் நமக்கு என்ன அப்படின்னா எஸ் டேஷ் ஆஃப் எஸ் டாட். இந்த எஸ் டேஷ்ன்றது நம்ம உருவாக்குன ஒன் ஆஃப் த கிராமர். சோ இது ஒரு ஆகுமெண்டட் கிராமர். ஆகுமெண்டட் கிராமர் எங்க இருக்குமோ அங்க அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வந்துரும். ஓகேவா? இப்போ I2க்கு செக் பண்ண போறோம். இங்க பாருங்க, இப்போ வந்து I2 இருக்கு. I2க்கு கேபிட்டல் எஸ் பெர்ஃபார்ம் பண்ணப்ப எனக்கு ஒண்ணுமே கிடையாது, விட்டுறேன். I2க்கு கேபிட்டல் சி பெர்ஃபார்ம் பண்ணப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 5 கிடைச்சிருக்கு. சோ நம்பர் போட்டுக்கிறேன் 5. அடுத்து சி, ஸ்மால் சி பெர்ஃபார்ம் பண்ணப்ப எனக்கு வந்து 6 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஸ்மால் சி பெர்ஃபார்ம் பண்ணப்பனா S6 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டி பெர்ஃபார்ம் பண்றப்ப I7 கிடைச்சிருக்கு. அப்ப S7 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் I3க்கு பாக்குறோம். I3க்கு பாக்குறப்ப SCMT. அடுத்து I3க்கு வந்து கேபிட்டல் சிக்கு பாக்குறப்ப எனக்கு 8 வந்து கிடைச்சிருக்கு. சோ என்னன்னு 8 வந்து போட்டுக்கணும் கேபிட்டல் சிக்கு நேரா. அடுத்து நம்ம பாக்குறோம் ஸ்மால் சிக்கு வந்து எனக்கு வந்து 3யும் 4ம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷிஃப்ட் 3, அடுத்து ஷிஃப்ட் 4, S4 நான் போட்டுக்கிறேன். I4 I5 எல்லாமே எம்டி தான். சோ நான் எதுவுமே போட மாட்டேன். 6க்கு போறேன். 6ல SCMT பட் கேபிட்டல் சி கிடைச்சிருக்கு. கேபிட்டல் சிக்கு வந்து என்னன்னா I9ன்னு எனக்கு புதுசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ நான் எங்க போகணும், I6ல வந்து சி கேபிட்டல் சிக்கு எனக்கு 9 கிடைச்சிருக்கு. தென் நான் பாக்குறப்ப எனக்கு ஸ்மால் சிக்கு வந்து 6 கிடைச்சிருக்கு ஐட்டம். சோ S6. அதே மாதிரி டிக்கு, ஸ்மால் டிக்கு வந்து ஷிஃப்ட் 7. சோ ஐட்டம் 7 கிடைச்சிருக்கனால ஷிஃப்ட் 7. சோ நான் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஐட்டம்ஸுக்கான எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதிட்டேன் ஷிஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் போடணும். ரெடியூஸ் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் எனக்கு கிராமர் ஐட்டம் செட் வந்து டாட்ல எண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சோ I1 எண்ட் ஆயிருக்கு. சோ நான் I1 நான் இங்க ஒரு தனியா எடுத்து எழுதிக்கிறேன். சோ I1 வந்து எனக்கு எண்ட் ஆயிருக்கனால I1 எடுத்துக்கிறேன். சோ S இன்டென்ஸ் டு S டாட் S டாலர். ஓகேவா? அடுத்து என்ன எண்ட் ஆயிருக்குன்னு பாக்குறேன். I2 I3 கிடையாது, I4 எண்ட் ஆயிருக்கு. I4ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேபிட்டல் சி இன்டென்ஸ் டு டி டாட் ஆஃப் சி பை டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நான் பாக்குறேன் I5 பாக்குறேன். I5ம் எனக்கு டாட்ல எண்ட் ஆயிருக்கு. சோ I5 எடுத்துக்கிறேன். கேபிட்டல் அதாவது எஸ் இன்டென்ஸ் டு கேபிட்டல் சி டாட் கம்மா டாலர் சிம்பிள். அடுத்து I6 இல்ல, I7 எனக்கு எண்ட் ஆயிருக்கு. சோ நான் I7 எடுத்துக்கிறேன். I7 என்னன்னா கேபிட்டல் சி இன்டென்ஸ் டு டி டாட் டாலர் சிம்பிள் லுக் ஹெட் வந்து எண்ட் ஆயிருக்கு. அடுத்து I8 பார்த்தோம் அப்படின்னாலுமே எனக்கு வந்து எண்ட் ஆயிருக்கு. சோ நான் I8 எடுத்துக்கிறேன். I8 கேபிட்டல் இன்டென்ஸ் டு ஸ்மால் சி கேபிட்டல் சி டாட் கமா சி பை டி வந்து எனக்கு வந்து லுக் ஹெட்டர் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து I9 பாருங்களேன். I9மே எனக்கு வந்து டாலர் சிம்பிள்ல இதுவா இருக்கு எண்ட் ஆகுறப்ப. சோ சி டாட் சி கேபிட்டல் சி டாட் டாலர் சிம்பிள்ல எனக்கு லுக் ஹெட் வந்திருக்கு. சோ 1 2 3 4 5 6 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஃபங்க்ஷன்ல வரதுக்காக எண்ட்ல வந்து டாட் வந்திருக்கு. சோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் I1க்கு செக் பண்றேன். I1க்கு செக் பண்றப்ப எனக்கு என்ன இருக்கு, S1. இது வந்து என்ன ஆகுது, டாலர் சிம்பிள். இங்க எப்பவும் போல நம்ம அக்செப்ட்னு போட்டுட்டோம் டாலர் சிம்பிள் வரனால. ஓகேவா? இது நம்ம கிரியேட் பண்ண கிராமர்னால. இதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொன்னு தெரியணும், நம்ம கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல இருக்க 3 கிராமர் அப்ப மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1. சோ
இங்க என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2, இங்க என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3. ஓகேவா, இதை நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா I4க்கு எடுத்துக்க போறேன். I4 வந்து என்ன, C intends to D dot. ஓகேவா, C intends to Dன்றது எத்தனாவது ஸ்டேட்மெண்டா இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. சோ நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் ரெடியூஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு R3 போட போறேன். அந்த R3 எங்க போடணும்னா அந்த லுக் ஹெட்டர்ல தான் போடணும். அப்போ C லயும் D லயும் I4ல ஸ்மால் c ஸ்மால் d ல ரெடியூஸ் பண்ணணும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதுதான் இப்படிதான் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட், அதாவது I5ல இருக்கு. I5ஓட ஸ்டேட்மெண்ட் வந்து S வந்து கேபிட்டல் C கேபிட்டல் C. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1, அப்ப R1 தான் ரெடியூஸ் பண்ண போறோம். அப்ப I5ல R1 எங்க ரெடியூஸ் பண்ணணும், லுக் ஹெட்டர் அப்படின்னா டாலர் சிம்பிள். சோ R5ல டாலர் சிம்பிள்ல நான் ரெடியூஸ் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ரெடியூஸ் பண்ண போறேன். அடுத்து I7ஓட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, எனக்கு C intends to Dன்றது ஸ்டேட்மெண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் 3 நான் எங்க ரெடியூஸ் பண்ணணும், டாலர் சிம்பிள்ல ரெடியூஸ் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன், R3 வந்து இங்க டாலர் சிம்பிள்ல ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாக்குறேன் 8க்கு பார்த்தோம் அப்படின்னா C intends to ஸ்மால் c கேபிட்டல் C. அது எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2. அப்ப R2 நான் ரெடியூஸ் பண்ண போறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கன்னா C லயும் D லயும். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க R2னு சொல்லி C லயும் D லயும் ரெடியூஸ் பண்ணணும். ஃபைனலா I9 இருக்கு. I9 வந்து C தான். C கேபிட்டல் C ஸ்மால் c இருக்குது. சோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் R2 தான். எங்க அப்படின்னா டாலர் சிம்பிள்ல. சோ வந்து டாலர் சிம்பிள்ல மட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாமா, நமக்கு பார்ஸ் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நம்ம அதாவது CLR பார்சருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்ஸ் டேபிள் போட்டுட்டோம். இப்ப நமக்கு பார்ஸ் டேபிள் கிடைச்சாச்சு. இந்த பார்ஸ் டேபிளை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஏதாவது இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஸ் பண்ணி கடைசியா அக்செப்ட் ஆகுதா இல்ல டிக்ளைன் ஆகுதா, எரர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப் 5 போட போறோம். ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ஸ் த இன்புட் ஸ்ட்ரிங். கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை பார்ஸ் பண்ணி அக்செப்ட் ஸ்டேட் ஆகுமா இல்ல எரர் ஸ்டேட் ஆகுமான்னு சொல்லணும் யூசிங் CLR பார்சிங் டேபிள் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இன்புட் ஆக்ஷன் எடுத்துக்குவோம். ஸ்டாக்ல எப்பவுமே 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐட்டம் 0 வந்து 0th ஐட்டம் இருக்கும். தென் இன்புட் ஸ்ட்ரிங் C D D கொடுத்திருக்காங்க. ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும், டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஆக்ஷனா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் C தான் முதல்ல இருக்கு. நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். சோ ஷிஃப்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சோ 0 C கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரிமைண்டர் டியும் டாலர் சிம்பிளும் இருக்கும். இப்ப 0ல C எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ 0ல C ல S3 இருக்கு. அப்ப ஷிஃப்ட் 3ன்றனால நம்பர் 3 போட்டுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், D ஷிஃப்ட் பண்ணலாமா. சோ நான் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, 0 C 3 D. இப்போ 3ல D எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 3ல D ல என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. சோ நான் 4 எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் டியும் ஷிஃப்டும் இருக்கும். இப்போ இந்த Dக்கு பதிலா நான் வந்து கிராமரை செக் பண்ணலாம். ஓகேவா, Dக்கு பதிலா நான் என்ன போடலாம், Cன்னு போடலாம். சோ நான் இங்க ரிடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதாவது நான் டெர்மினல்ஸ் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். சோ ரிடியூஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா Dக்கு பதிலா Cன்னு போட போறேன். சோ 0 ஸ்மால் c 3 கேபிட்டல் C நான் எடுத்துக்க போறேன். ரிமைண்டர் டியும் டாலர் சிம்பிளும் இருக்கும். இப்ப 3ல Cக்கு தானே நம்ம செக் பண்ணணும். சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3ல Cக்கு செக் பண்ணணும். 3ல கேபிட்டல் Cக்கு செக் பண்றப்ப எனக்கு 8 இருக்கு. சோ நான் 8 போட்டுக்க போறேன். இப்போ என்கிட்ட கிராமர் பாருங்களேன், ஸ்மால் c 1 கேபிட்டல் C 1 இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் கேபிட்டல் Cன்னு எடுக்க முடியும். அப்ப நான் எங்க இருக்கு, இங்க ஒரு ஸ்மால் c கேபிட்டல் Cயும் இருக்கு. அப்ப நான் ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் C intends to ஸ்மால் c கேபிட்டல் C. அப்ப என்ன ஆகும், 0 இது அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு C மாறிடும். சோ டியும் டாலர் சிம்பிளும் இருக்கும். இப்ப 0ல கேபிட்டல் C ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். 0ல கேபிட்டல் C ல எனக்கு 2 இருக்கு. சோ நான் 2 போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் எனக்கு எந்த நம்பர் வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் வேரியபிள ஷிஃப்ட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், D ஷிஃப்ட் பண்றேன் இன்புட் ஸ்ட்ரிங்க. சோ 0 C 2 D போட்டுக்கிறேன். 2ல D எங்க இருக்குன்னு பார்க்கணுமா. சோ நான் 2ல D ல என்ன இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா 7 இருக்கு. சோ நான் 7 போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் 7. ரிமைண்டர் எனக்கு டாலர் சிம்பிள் மட்டும் தான் இருக்கும். இப்ப பாருங்களேன், ஒரு கேபிட்டல் D இங்க ஒரு ஸ்மால், அதாவது கேபிட்டல் Cயும் ஸ்மால் Dயும் இருக்கு. Dக்கு பதிலா நான் என்ன ரெடியூஸ் பண்ணலாம், நான் C intends to Dன்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்ப 0 கேபிட்டல் C 2
திரும்ப நான் ஒரு கேபிட்டல் சி, இங்க ஒரு டாலர் சிம்பிள். இப்ப 2ல சி எங்க இருக்குன்னு பாக்கணுமா? 2ல கேபிட்டல் சில எனக்கு 5 இருக்கு. சோ நான் 5 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கேபிட்டல் சி இருக்கு. நான் எடுத்து கிராமர்ல செக் பண்றப்ப எஸ் இன்டென்ஸ் டு கேபிட்டல் சி. அப்ப நான் ரிடியூஸ் பண்ணலாம். என்ன ரிடியூஸ் பண்ணலாம்? எஸ் இன்டென்ஸ் டு கேபிட்டல் சி. அப்ப 0ல எஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? தென் டாலர் சிம்பிள் நான் எடுத்துக்கணும். ரிமைண்டர் இருக்கு. சோ 0ல எஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க பாருங்க 0 இருக்கு. 0ல எஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1ல இருக்கு. சோ நான் 1 எடுத்துக்க போறேன். ஓகேவா? S1 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க எஸ்ல இங்க பாருங்களேன், நம்ம 0ல 1 கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாலர் சிம்பிள்ல செக் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து 1ல டாலர் சிம்பிள் செக் பண்ணணும். 1ல டாலர் சிம்பிள் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அக்செப்ட் ஸ்டேட் தான் கிடைக்கும். சோ நான் அக்செப்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃபைனல். என்னோட இன்புட் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம பார்சிங் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணி அக்செப்ட் ஆகுதா இல்ல டிக்ளைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? இவ்வளவுதாமா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரியல்ஆர் பார்சர் LR1 ஐட்டம் வந்து நம்ம பாஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க நோட்ல காப்பி பண்ணிட்டே வந்தீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வீடியோ பாஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு சம் புரியும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.